ஐயனார் துணை டுடே எபிசோடு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலா அவங்க அப்பா வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா, நாளைக்கு நம்ம திருவண்ணாமலை கிளம்புறோம், துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நான் எங்கே திடீர்னு சொன்னேன்? எல்லாம் நேற்றே தானே சொன்னது, எல்லாம் பேச்சு. அப்பா நான் தான் சொன்னேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன் சோழன் வீட்டில். உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சில்ல, எதுக்கு அவன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சட்டம் போடுறாரு. உடனே நிலா ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்னப்பா உங்கள் பேச்சே சரியில்லை. ஆமாம், என்ன அவங்கள வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னேன், வந்து பாருங்கள் நிலாவன்னு. உடனே எல்லாம் ஒரு நாளைக்கு டெய்லி எல்லோரும் வராங்களே, என்ன நினச்சிக்கிறாங்க? நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம், புரியுதா? எல்லாம் பேக் பண்ணி வை அப்படின்ட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. தேனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நிலா உடனே இது பாருடி, உங்கள் அப்பா உனக்கு நல்லது தான் செய்வார், எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆயிரு அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நிலா ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து யோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு. சரின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், சொல்லு நிலா. என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, என்ன சொல்லு அப்படின்னா, இல்லை நாளைக்கு நாங்கள்லாம் அங்கே வரோன்ட்டு அப்பா சொன்னார். சொன்னாங்க, இப்போ தான் கொஞ்சம் முன்னே தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க, நிலாவை கூட்டிகிட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு வரோன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. உடனே வந்து நிலாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. சரியா நீ நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் சொல்கிறீங்களேன்னா, அண்ணன் எங்கன்னா பாம்பேக்கு எங்கன்னா போய்க்கிறாரு, அவர் ஏன் போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே தான் இருக்கிறாரு, அவர் ஏன் பாம்பேக்கு போகிறாரு அப்படின்னா, நிலாவுக்கு உடனே இல்லை பேசிக்கினாங்க, அதுதான் ஒரு வேளை நான் வேறு ஏதோ கேட்டேன்னா என்ன வந்துட்டு அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு ஃபோனு, சரி அண்ணி எனக்கு வேறு ஒரு கால் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு அவங்க வச்சிடுறாங்க. அவங்க அண்ணி சொல்கிறாங்க, இது பாரு நிலா, இங்கே வர்றதுக்கு பயப்படாதே, அவங்க அப்பா வந்து இங்கேயே ஒரு ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸாக வச்சு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால் நீ எதுவும் பயப்படாத, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. சரி என்ன அப்புறம் பேசுகிறேன்னு அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இங்கே மாடியிலேருந்து அவங்க நிலாவோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டே கீழே இறங்குறாங்க. ஏங்க நாளைக்கு நிலா வந்து வரலன்னா என்னங்க பண்ணுறது? என்ன தரன்னு இழுத்துன்னு போக வேண்டியதான், நாளைக்கு நம்ம பொழுது விடிஞ்சதும் திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பேசி முடிச்சுட்டு அவங்க போகிறாங்க. நிலா வந்து இந்த பக்கமாக இருந்து கேட்டுனேன்ட்டு டக்குன்னு உள்ளே போய் கவுசாத்திக்கிறாங்க. இங்கே ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கார்ட்ஸ் விளையாண்டுக்கிறாங்க, ஜாலியாக சிரிச்சுக்கினே விளையாண்டுக்கிறாங்க. இந்த கார்ட்ஸ் விளையாடும் போதும் சோழனை பற்றி தான் தெரியுமே, அவர் வந்து அந்த ஷர்ட்னுடைய பின்பக்கம் வந்து காலரில் வந்து கார்டை மறைச்சி வச்சுன்னு விளையாடுறாரு. எல்லா ஆட்டமே அவரே ஜெயிச்சுன்னே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நிலா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சோழன் ஃபோன் பண்ணலான்னு சோழன் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நிலா ஃபோன் பண்ணுறா அப்படின்ட்டு சேரன்னு சொல்லுவார். உடனே ஃபோன் எடுத்துன்னு சரி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியே தோட்டத்தில் போய் பேசுவார். என்ன நிலா என்ன அப்படின்னா, சோழன் நீ சொல்கிறது கரெக்ட் தான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை வந்து திருவண்ணாமலை கூட்டின்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்வாங்க. ஓகே சரி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சோழன் நீ வந்து ஃபோனை வந்து சைலண்ட்டில் வச்சுக்க, நான் அங்கே வந்து உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிடறாங்க. இங்கே மிட் நைட்டில் எல்லாம் தூங்க போயிடுறாங்க. நிலா மட்டும் ரூமில் அப்படியே வாக் பண்ணினே இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்னடா அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து நிலாவை கூப்பிட்டு வர போகிறேன். எதுக்குடானா நிலா ஃபோன் பண்ணிச்சு, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறாங்களாம், அதனால் நிலா வந்து என்னை வந்து கூட்டின்னு போகணுன்னு சொல்லிச்சு அப்படின்னா, என்னடா சொல்கிற, சரி நீ ஒண்டி போவேனடா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறார். யாரும் தேவையில்லை, நான் போதும் சென்னையிலேருந்து அவரை நான் கூட்டிகிட்டு வந்துள்ளாச்சே, நானே போதும் அப்படின்ட்டு அவர் கிளம்புறேன். அவர் வந்து வானான்னு சொல்லிட்டு வண்டி கார் எடுத்துன்னு கிளம்பிடுறாரு சோழன். பின்னாடியே வந்து ஐயோ எனக்கு பயமாகுதுடா, நம்ம போகலான்டா, அவன் வந்து வேணான்னு தான் சொல்லுவான், அங்கே எதனா பிரச்சனை ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது, நம்ம தான் நல்லா இருக்கணும். இங்கே சேரனும் பாண்டியும் 2 வீலரில் கிளம்புறாங்க. பள்ளம் வந்து அண்ணே நானும் வரேன்னுட்டு சொல்கிறாரு. உடனே நீ வேணா வீட்டிலே இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நடேசன் வர்றாரு. நடேசன் வந்தோடனே என்னக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் வந்து சரிண்ணா இப்போ உனக்குன்னா அங்கே போகணுமா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டெம்போ ஓட்டுன்னு வரும்போது அந்த டெம்போவை வந்து பெல்லு அந்த வண்டி ஆறு நடிச்சிக்கிட்டே வருவார்.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சேர்ந்துன்னு யோ எதுக்கு ஹாரன் அடிச்ச அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா அவங்க அப்பா வந்து என்ன ஹாரன் சத்தம் கேட்குது தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்துக்கிறாரு. எழுந்து கீழே இங்கே வந்து பால்கனிக்க லைட்டு எல்லா லைட்டும் போடுறாரு. ஐயோ லைட் எரியுது, வந்தால் நம்மளை பார்த்துருவாரு, பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரு முழிச்சு நின்றுக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு